வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கம் மாதிரி பயங்கர டென்ஷனாக இருக்கார். வெயில் நேரத்தில் மண்டை மூளையெல்லாம் கொதிச்சு போய் குழம்பி போய் கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனாலே அடுத்தடுத்து வேறு ஒருத்தங்க வந்து வேறு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ பாமக கூட ஏறக்குறைய வந்து பேச்சுவார்த்தை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாமக திடீர்னு பாஜக கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாங்க. 7 தொகுதி தரேன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அங்கே பாஜகவும் வந்து 7 தொகுதி தரோம், வாங்க அமைச்சர் பதவி வர தரோன்னொன்னா டகார்னு அன்புமணி எஸ்கேப் ஆகிட்டார். அவர் ஒரு காரணத்தோடு தான் எஸ்கேப் ஆனார். பாஜகவும் எங்களுக்கு தருது, அதே தொகுதியை தராங்க, எங்களுக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது வட மாவட்டங்களில், அதனால தான் பாஜக எங்களை கூப்பிடுது, நீங்களே எங்களை கூப்பிட்றீங்க, நீங்கள் வந்து நாங்கள் கேட்ட 10 தொகுதியை கொடுங்க, உங்கள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நடத்த வரோம், ராஜ்யசபா சீட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ராமதாஸ் டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டார். இது எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷன் ஆகிப்போச்சு. வேலுமணிட்ட கூப்பிட்டு என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன தான் செய்யலாம் அப்படின்னா, அவங்க எப்பயுமே அப்படி தானே பண்ணுவாங்க, இந்த தேர்தலில் மட்டுமா அப்படி பண்ணுறாங்க, எல்லா தேர்தலையும் அவங்களும் தேமுதிக 2 பேருமே வந்து கூட்டணி தொடர்பாக கடைசி நேரத்தில் தான் முடிவெடுப்பாங்க. அது வரைக்கும் 2 சைடுமே வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இவ்வளோ தராங்க, அவங்க இவ்வளோ தராங்க அப்படின்னு ஏலம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து அவங்கள நம்பிட்டு நம்ம இருக்கவே வேணாம், நீங்கள் பாட்டுக்கு நேர்காணல் நடத்துங்க, நம்ம பேசிக்கலாம். அவங்களுடைய இதுதான் தெரிஞ்சு போச்சுல்ல, எல்லாத்துக்கும் தெரியும்ல, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் போது நம்ம ஏன் அவங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு, நீங்கள் நேர்காணல் நடத்துங்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வர்றாங்க வரல, நம்ம நேர்காணல் நடத்திக்கிட்டே இருப்போம், அப்போ தான் வந்து ஒரு பயம் வரும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நேர்காணல் நடத்தி என்ன பண்ணுறது, சும்மா வேட்புமனு தாக்கல் பண்ணவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்பா என்னப்பா நிற்கிறியான்னு கேட்டால் அவன் நிற்கிறேன் நான் சொல்லுவான், ஐயோ வேணாம் சாமி எங்களை எல்லாம் விட்டுருங்க, நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பான். செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரி தொகுதியில் இருந்துக்க, உனக்கு செலவு ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம், கட்சி சார்பாக பண்ணுறோம், நீ நின்றுக்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனுவில் பணம் கட்டியிருக்கவங்க. அந்த 25,000 பணத்தை வந்து நம்ம 25 லட்சமாக திருப்பி எடுக்கணும்னா நம்ம வேட்பாளராக நின்று அவங்க கட்சி தலைமையிலேருந்து செலவு பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் வந்து நேர்காணலுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டென்ஷனாக இருக்கார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்றும் சுமூகமாக முடிய மாட்டேங்குது. ஒரு சைடு பாஜக போட்டு டார்ச்சர் பண்ணுது, ஒரு சைடு பாமக போட்டு பண்ணுறாரு, ஒரு சைடு தேமுதிக இந்த முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திடீர்னு அவங்க வேறு ரூட் எடுத்தா போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே மாறி மாறி போயிடுச்சுன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். ஏன் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப மாட்டாங்க, கூட்டணி கட்சி ஏன் நம்ப மாட்டேங்குது? எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறந்த ஒரு ஆளுமே கிடையாது. அது இல்லாமல் அதிமுக ஒற்றுமையாக இருந்துச்சு அப்படின்னா அது பலம் வாய்ந்த கட்சி தான். எடப்பாடி பழனிசாமினால தான் அந்த ஒற்றுமை இல்லாமல் போச்சு. சசிகலாவை சேர்க்கவே இல்லை, சசிகலா ஒரு ஆளுமை தான், சசிகலாவை சேர்க்கவே இல்லை. டிடிவிக்கு ஆளுமையா இல்லையா அப்படிங்க அவங்களா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிரிஞ்சு வந்து அவர் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகவே வச்சிருக்கிறார், பிரிஞ்சு வந்து வச்சிருக்கிறார். அதிமுகவில் வந்து அவர் வெளியேற்றிட்டாங்க, வெளியேற்றின பிறகு அவர் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் செல்வாக்கை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்படி ஒரு சைடு போயிட்டுருக்கார். ஓபிஎஸ்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் ஓபிஎஸ் தன்பலத்தை நிரூபிப்பார். இப்படி இந்த எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக வந்து ஒரு வலுவான கட்சியாக இருக்கும். வலுவான கட்சியாக இருந்தால் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு இவர் சூதுவாதில் வந்து இவர் ஜெயிச்சு இவர் வந்து கட்சியை கைப்பற்றி வச்சுக்கிட்டு வாங்கன்னா எப்படி கூட்டணிக்கு வருவாங்க? எடப்பாடி பழனிசாமியை நம்பி போய் நம்மளும் தோற்று போய் நம்ம கட்சியும் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தாண்டி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நேர்காணல் மண்டை குழம்பி போய் தான் நடத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.